பச்சூர் பஞ்சாயத்து மேல்மாவடி மானப்பள்ளி கிராமம் சார் இது. இந்த பக்கம் வந்து சுமாராக 7 கிராமம் உள்ளடங்கியிருக்கு. 2 முறை கிணத்துல ஆடு விழுந்து அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி இந்த இடத்துலேருந்து எங்களால் கூட்டு போக முடியல. வந்த உடனே இந்த இடத்துல நிப்பாட்டாங்க. டூ வீலர் வச்சு அவங்களெல்லாம் டூ வீலரில் வச்சு 3-4 டூ வீலர் வச்சு நாங்கள் அவங்கள கூட்டு போய் அந்த ஆடு மீத்தி உயிரோடு எடுத்தோம். அதுக்கு உண்டான பையன் இங்கே இந்த இடத்துல இங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி நாங்களும் கலெக்டர்கிட்டையோ பல இடத்துல எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். யாருமே இது கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த ரோடு போடும்போது கூட தடுத்தோம், எங்களுக்கு இந்த மரத்தை எடுத்து கொடுங்கன்னு. இந்த பகுதிக்கு பஸ்ஸு டூரிஸ்ட் பஸ்ஸு கோயிலுக்கு போகிறவங்க வந்து 2 முறை பஸ்ஸு நிப்பாட்டாங்க. ஸ்கூல் பஸ்ஸு ஒரு முறை வந்து தவறிச்சு, இந்த இடத்துல தடுமாறி போச்சு. தக்கபடி இந்த ஸ்கூல் பஸ்ஸை வந்து தவறி ஏதோ ஒரு குழந்தைங்க ஏதோ ஒன்று ஆன பின்னாடி தான் வந்து உயிரை காப்பாற்ற வராங்கன்னா, இந்த மாதிரி டைமில் நல்லா கறத்த போது நாங்கள்லாம் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அப்போ விபத்து நடந்தால் தான் வந்து பார்க்குமா அந்த அரசாங்கம்? இதை ஏன் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் நாங்கள் பொதுமக்கள் மனு கொடுத்தா எதுவுமே அது கண்டுக்க மாட்டேன்றாங்க? இதுவரையும் பல முறை நாங்கள் மனு கொடுத்தோம், யாருமே கண்டுக்க